வணக்கம் நேயர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க, நல்லதே நடக்கும். இப்ப நாம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். 2026ஆம் வருஷம் பிறந்து முதல் மாசமே, அதாவது ஜனவரி 15ஆம் தேதி, நம்ம சூரிய பகவான் தனுசு ராசியில இருந்து மகர ராசிக்குள்ள நுழையறாரு. இது சாதாரண பெயர்ச்சி இல்ல. இது உத்தராயண புண்ணிய காலம். சூரியன் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி திரும்பும் அற்புதமான நேரம். அதுவும் மகரம்ங்கிறது சனியோட வீடு. அங்க சூரியன் போறது அரசியல்லையும் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணும். சூரியன் மகர ராசிக்குள் நுழைவதையே நாம் மகர சங்கராந்தி என்று அழைக்கிறோம். இந்த நாளில்தான் தமிழ் மாதமான தை மாதம் பிறக்கிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது பழமொழி. சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பொங்கல் வைத்து வழிபடுவது வழக்கம். தேவர்களுக்கு பகல் பொழுதாக கருதப்படும் உத்தராயண காலம் ஆரம்பமாவதால் சுப காரியங்கள், திருமணம், கிரகப்பிரவேசம் செய்ய இது உகந்த காலமாகும். வாங்க, ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சூரிய பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுதுன்னு தெள்ளத் தெளிவாக பார்ப்போம். ரிஷப ராசி நேயர்களே, உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு சூரியன் வர்றாரு. இது பாக்கியஸ்தானம். அதாவது ஆன்மீக சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாகும். நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு காத்திருக்கு. காசி, ராமேஸ்வரம்னு புனித யாத்திரைகள் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனா ஒரு விஷயத்த நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இது தகப்பனார் ஸ்தானம்ங்கிறதால அப்பாவோட உடல்நிலையில ரொம்ப கவனமா இருக்கணும். அப்பாவுக்கும் உங்களுக்கும் சின்னதா கருத்து வேறுபாடுகள் வரலாம். அவர் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க, எதிர்த்து பேசாதீங்க. வேலையில இடமாற்றம் ஏற்படலாம். சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு போற வாய்ப்பு கிடைக்கும். அது உங்களுக்கு நன்மையாவே முடியும். ஏற்றுமதி, இறக்குமதி தொழில் பண்றவங்களுக்கு இந்த மாதம் ஒரு ஜாக்பாட் மாதம். ஆர்டர்கள் குவியும். ஆன்லைன் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள். பொருளாதார ரீதியா பார்த்தா வரவு நல்லா இருக்கும். ஆனா அதே சமயம் சுப செலவுகளும் வரிசை கட்டி வீக்கும். கோயில் திருப்பணிகள்ல ஈடுபடுவீங்க. தர்ம காரியங்களுக்கு செலவு பண்றதுல உங்களுக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும். உத்தியோகத்துல மேலதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. அவங்க சொல்றது தப்பா இருந்தா கூட உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க. உடம்புல உஷ்ணம் அதிகமாகும். அதனால நீர் சுருக்கு, கண்ணெரிச்சல் போன்ற உபாதைகள் வரலாம். நிறைய தண்ணி குடிங்க. பூர்வீக சொத்து விஷயத்துல அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. வழக்குகள் ஏதாவது இருந்தா அது கொஞ்சம் இழுபறியாதான் இருக்கும். மாணவர்களுக்கு உயர்கல்வி படிக்க வெளிநாடு போற யோகம் இருக்கு. பாஸ்போர்ட், வீசா வேலைகள் சுலபமா முடியும். பெண்களுக்கு கணவர் வீட்டு உறவினர்களோட சின்ன சின்ன மனக்கசப்புகள் வரலாம். முடிஞ்ச வரைக்கும் அமைதியா இருக்கிறது நல்லது. குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக சேமிக்க ஆரம்பிப்பீங்க. இன்சூரன்ஸ் பாலிசி போடுறதுக்கு இது நல்ல நேரம். நண்பர்கள் வட்டாரத்துல உங்க செல்வாக்கு கூடும். ஆனா யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. விவசாயிகளுக்கு விளைச்சல் அமோகமா இருக்கும். ஆனா வேலையாட்கள் பிரச்சனை கொஞ்சம் தலைவலியா இருக்கலாம். அரசாங்க விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. வரி கட்டுறது, ஆவணங்களை சரியா வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். யாரையும் நம்பி பெரிய முதலீடுகள் செய்ய வேண்டாம். பங்குச்சந்தையில் நிதானம் தேவை. பரிகாரம்: தினமும் காலையில சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. சிவன் கோவிலுக்கு போய் வில்வ அர்ச்சனை பண்றது உங்க பிரச்சனைகளை தீர்க்கும். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவகிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்த தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இதேபோன்று பயனுள்ள அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.